ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கணும். பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்திக்கலாம். 1/2 கப் அளவு நான் பூண்டு சேர்த்திருக்கேன். எண்ணெயில் நல்லா வதங்கணும். வாரத்தில் ஒரு முறை நம்ம இப்படி பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா பூண்டு எண்ணெயில் வதங்கினதையும் இந்த அளவு வதங்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திக்கணும். 5 காஷ்மீர் மிளகாய் சேர்த்திக்கிறேன். நார்மல் மிளகாய் இருந்தால் 2 சேர்த்துனா போதும். கொஞ்சமாக புளி. காஷ்மீர் மிளகாய் காரம் இருக்காது, அதனால் 5 சேர்த்திக்கிட்டேன். எண்ணெயில் வதங்கணும். இந்த அளவு வதங்கினதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். சட்னி தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, மிக்சியில் அரைச்சிருக்கிற பூண்டு சட்னி சேர்த்திக்கலாம். 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா பிரட்டி விடணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு பூண்டு சட்னி. நல்லா எண்ணெயில் பிரட்டி விடணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.